எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சூப்பரான கார சட்னி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான கார சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நான் சூடான இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுட இட்லி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 300 கிராமு வெங்காயம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 4 வரமிளகாய், இன்னும் 1 சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இது நல்லா காரம். தக்காளி 3 தக்காளி நல்லா வதக்குது. இது வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு புதினா ஒரு 3 நிமிஷம் வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க நல்லா வதக்கி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சு ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஜாரில் அள்ளி வச்சுட்டேன். அப்படியே அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சட்னிக்கு வந்து கல் உப்பு எல்லாமே சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்னி நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள். 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். நம்ம அரைச்சிருக்க விழுது அப்படியே சேர்க்கலாம். தண்ணி விட கொடுத்து இந்த ஜாரில் மட்டும் கொஞ்சமாக விட்டு சேர்த்துடலாம். நல்லா வதக்கி அரைச்சிக்குவோம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான வெங்காய கார சட்னி ரெடி. கார சட்னி சூடான இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான தண்ணி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சட்னி இட்லிக்கு தான், சூடான இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடான இட்லி எடுத்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த தண்ணி சட்னியை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 5 வரமிளகாய், இதை அப்படியே அள்ளி ஜாரில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் மிளகாவை ஜாரில் சேர்த்துட்டேன். 3 பல்லு தோலோடவே சேர்த்துக்கிறேன். பூண்டு 2 கைப்பிடி வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன தேங்காய் தான். தேங்காய் இலசுன்றதால சீக்கிரமாக சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள் சட்னி தகுந்த கல் உப்பு. இதை நல்லா சட்னி பார்த்துக்கு தண்ணி விட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் சட்னி நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு
கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி. பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுது. கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சட்னியில் அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி விட்டுருக்கணும், அதுக்காக ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், திட்டமாக இருக்கட்டும். நம்ம தாளித்து வச்சுருக்கிறத அப்படியே கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சட்னி ரெடி. இங்கே பாருங்கள், இட்லிக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சட்னி இட்லிக்கு ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.